அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இனிய இஸ்லாமியர்களே, ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவர், அதுவும் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு அமைச்சராக இருந்தவர் பாலித்த திவரப்பெருமான் அவர்கள். உண்மையிலே அவர்களை நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கொள்கைகள், கோட்பாடுகள், மதங்கள், இனங்கள் எல்லாம் கடந்து ஒரு மனித நேயத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதர் தான் அவர். அந்த கழுத்தர பிரச்சனை நேரத்தில் முஸ்லிம்களுக்காக தன் உயிரை பணயம் வைத்து போராடியவர். அந்த நேரத்தில் இந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் மிக ஆக்ரோஷமாக முஸ்லிம்களுடன் இருந்த நேரத்திலே, இல்லை, மனிதர்கள், முஸ்லிம்களும் மனிதர்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று களமிறங்கி பலருடைய எதிர்ப்பை அவர் சம்பாதித்து கொண்டாலும் இன்று அவர் மனித உள்ளங்களிலே வாழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் இறந்து அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டாலும் இந்த உலகத்திலே சில மனிதர்கள் எல்லாராலையும் சாதனை படைக்க முடியாது. ஆனால் பாலித்தவினால் ஒரு சாதனை உலகத்தில் படைத்துவிட்டு சென்றிருக்கிறார், இந்த நாட்டில் குறிப்பாக. உண்மையிலே அவர் இனங்களுக்கிடையிலே, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நல்ல பண்போடு, நல்ல அஹ்லாக்கோடு, நல்ல குணத்தோடு, நல்ல பழகிய ஒரு மாமனிதர். அவரை முஸ்லீம்கள் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. உண்மையிலேயே தான் ஒரு பெரும் படோரமியமான ஒரு வாழ்வை அவர் வாழவில்லை. ஒரு மந்திரியாக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனாக எல்லோருடனும், முஸ்லீம் சிறுவர்கள், அதே போல கஷ்டவாளிகள், பிரச்சனை உள்ளவர்கள், சிக்கல் உள்ளவர்களுடைய வாழ்வினிலே அவர் பல தடவை கலந்து கொண்டு அவர்களுடைய கண்ணீரை துடைத்தவர்கள். பசி என்று சொன்னால் இரவுல கூட அந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் இல்லை என்று அந்த கதறிய நேரத்திலே அவர் பாலை கொண்டு போய் அந்த பிள்ளையுடைய, அவராகவே அந்த பாலை தயார் பண்ணி அந்த பிள்ளையுடைய வாயிலே ஊற்றி ஒரு நல்ல உள்ளமுள்ளவராக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். உண்மையிலேயே அவரை எங்களால் மறக்க முடியாது. இது போன்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர் வேறு வேறு மதங்களை அவர்கள் பின்பற்றினாலும் அவர்களுடைய குணங்கள் மிக அழகாக இருக்கிறது. இது போன்ற மனிதர்களுக்கு நாம் நிச்சயமாக அவர்களுடன் இரக்கமாக, அன்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஹிதாயத் என்ற இஸ்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தான் வாழும் பொழுதே தன்னுடைய மன்னரையை அமைத்து கொண்டு ஒரு கவிதையும் அவர் படித்து, அந்த கவிதையிலே நான் எதையும் எடுத்து செல்வதில்லை, நான் ஒரு மந்திரியாக வாழ்ந்தாலும் நாம் வரும்பொழுது கைரண்டையும் முன்வைத்து வருகிறேன், இந்த உலகமே எனக்கு சொந்தம் என்று சொல்வது போல, ஆனால் நான் இறக்கும் பொழுது எதையுமே எடுத்து செல்வதில்லை, என் 2 கைகளையும் கீழே போட்ட நிலையில் இருக்கிறது என்று அழகாக அந்த கவிதையை அவர் சிங்கள மொழியிலே இயற்றி, அதே போன்று மகனே, என்னை சுமக்கும் பொழுது உனக்கு அந்த பெட்டி என்னுடைய உடல் பாரமாக இருந்தால் கீழே வைத்துவிடு என்று மிக அழகாக தன்னுடைய அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து மரணத்துக்காக தன்னை தயார்படுத்திய ஒரு மனிதர். எனவே இந்த இலங்கை வாழ் முஸ்லீம்கள் நிச்சயமாக இது போன்ற மனிதர்களை நாம் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. இவர்களுக்காக, இவர்களுடைய இந்த இறுதி கிரியைகளிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் ஒன்றை தவறிவிட்டு விட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனுடைய
பிணத்தை பார்த்து கவலைப்பட்டார்கள். நான் இருக்கும் பொழுது இவர் நரகத்துக்கு போகிறார்களே என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமியர்களே, அந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். நிச்சயமாக இவரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ளவர். ஆனால் அவருக்கு இந்த ஹிதாயத் நேர்வழி கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் நாங்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த நாட்டிலே பல்வேறு துறை சார்ந்தவர்கள், பல பலமிக்கவர்கள், பலமானவர்கள், நல்ல பேச்சு திறமை உள்ளவர்கள், அவர்கள் இது போன்ற மனிதர்களுடன் நல்ல முறையில் தொடர்பு வைத்து கொண்டு அவர்களுடைய ஹிதாயத்துக்காக உழைக்க வேண்டும். அதுதான் ஒரு இஸ்லாமியருடைய, ஒரு முஸ்லீமுடைய கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு மனிதர், இந்தியாவிலே நடிகராக இருந்தாலும் புரட்சி கேப்டன் என்று சொல்லக்கூடிய அந்த விஜயகாந்த், அந்த நடிப்பை பற்றி நான் சொல்லவில்லை, அவர்களுடைய மனிதநேயத்தை சொல்லுகிறேன். அவரும் ஒரு சிறப்பாக வாழ்ந்தவர். உண்மையிலேயே இந்தியா முழுக்க 20 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அவருடைய கடைசி அந்த கடைசி நேரத்திலே அவருடைய உடலுக்காக அஞ்சலி செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு 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 மனிதர். அவர் முஸ்லிம்களுடன் மிகவும் நெருக்கமாக அன்பாக பழகினவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, எதையும் நாம் எடுத்து செல்வதில்லை, வெறும் கையுடன் தான் செல்வோம் என்று பிறருக்காக வாழ்ந்தார். நிச்சயமாக பிறருக்காக உதவி செய்தார். தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் அந்த ஏழைகளுக்காக, அந்த மண்ணிலே, அந்த இந்தியாவிலே வாழக்கூடிய மண்ணிலே அவர்கள் அதை கொடுத்தார்கள். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், அவருடைய மனைவியும் கூட, இவர் 10,000 கொடுக்கிறதா இருந்தால் அந்த மனைவி 20,000 கொடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக. சகோதரர்களே, இஸ்லாமியர்களிடத்தில் கூட இந்த பண்பு அதிகமாக இருக்காது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர் தான் அந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள். உண்மையிலேயே அந்த நாட்டு மக்களுடைய இறப்புக்கு பின்னால் மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் அவருக்காக கண்ணீர் வடித்து கொண்டு இன்னும் இருக்கக்கூடியவர் இருக்கிறார்கள். ஏன், ஒரு நேர பசியை தீர்த்தவர், ஒரு குமரியுடைய பல திருமணங்களை செய்து வைத்தவர். அது மாத்திரமல்ல, ஏழைகளுக்கு பல வீடுகளை கட்டி கொடுத்தவர். ஏழைகளுக்காகவே வாழ்ந்து, ஏழைகள் தான் என்னுடைய மக்கள், என்னுடைய சொத்து, என்னுடைய கார், இந்த பங்களா எதுவுமே எனக்கு கிடையாது, எனக்கு சொந்தமானது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் என்னுடைய இனத்தம், என்னுடைய மக்கள் என்று மக்களுக்காக வாழ்ந்த மனிதர் இன்று அந்த இந்தியாவிலே லட்சக்கணக்கான மனிதர்களுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சமுதாயத்தில் அடுத்தவர்களுக்காக உதவும் பொழுது, அடுத்தவர்களுக்காக வாழும் பொழுது, நாம் மரணித்தாலும் நிச்சயமாக நாம் பேசப்படுவோம். அவர்களுடைய உள்ளங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். நான், எனது குடும்பம் என்று இல்லாமல் சமூகத்துக்காக வாழக்கூடியவர்கள். நிச்சயமாக அவர்கள் இறந்தாலும், அவர்கள் மரணித்தாலும், அவர்களுடைய அந்த பெயர், அவருடைய நினைவு அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் நிச்சயமாக அது இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை அல்லாஹ் இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹு தாலா மேலான ஹிதாயத், இந்த திருக்கலிமா, இந்த இஸ்லாம் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதுடன், அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்ற இந்த மனிதர்களுடைய கடைசி இறுதி அந்த கிரிகளில் நாம் ஈடுபடும் பொழுது ஏனைய எதிரிகளுடைய உள்ளத்திலேயும் கூட ஒரு அன்பு வரும் என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். எனவே நல்ல மனிதர்களாக வாழுகின்றவர்களை நிச்சயமாக நாம் வாழ்த்த வேண்டும், அவர்களுடன் அன்பாக இரக்கமாக பழக வேண்டும். அதே போல் இந்த இஸ்லாத்தை, இந்த தீனை, இந்த மார்க்கத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹு தாலா இன்னும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இது போன்ற மனம் படைத்தவர்கள் நல்ல மனிதர்களுக்கு யா அல்லாஹ் நீ ஹிதாயத்தின் அந்த நேர்வழியை நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தௌன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.